கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்கிற பிள்ளையான் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டதிலிருந்து பிள்ளையான் தொடர்பிலான பல்வேறு தகவல்களை மீடியாவுக்கு வெளியிட்டு வருகிறது. பிள்ளையான் எப்படி ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்? சிறையில் இருந்த பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது என்பதை எப்படி தெரிந்து வைத்திருந்தார்? அசாத் மௌலானாவுக்கும் சஹ்ரானுக்கும் என்ன தொடர்பு என்பது பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மீடியாவுக்கு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோலவே ஈஸ்டர் தாக்குதல் மட்டுமல்ல, இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் புலனாய்வு அறிக்கையிடலை மீடியா எல்கே சிங்கள யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எனவே மீடியா எல்கே சிங்கள யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பற்றிய பல தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பலரும் பிள்ளையானுக்கு ஆதரவாக, ஒரு சிலரும் பிள்ளையானுக்கு எதிராக பரவலாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ராஜபக்ச அணியினர் சொல்வது என்னவென்றால், தாக்குதல் நடக்கும் போது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலேயே இருந்தார். அப்போ அதனால பிள்ளையான் ஒரு அப்பாவி, நிரபராதி, பிள்ளையானுக்கு இந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தான் ராஜபக்ச அணியினர் சொல்றாங்க. உண்மைக்கும் தாக்குதல் நடக்கும் போது பிள்ளையான் சிறைச்சாலையில இருந்தாலுமே கூட பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத ஜனாதிபதி ஆணைக்குழு பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்குது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 வெளியிட்டிருந்த ஆவணப்படம் தொடர்பாக விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவும் பல தகவல்களை வெளியிட்டிருக்குது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நாட்டின் பல பகுதிகளிலும் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதுபோல மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதல் நடைபெறும் போது அந்த கணத்தில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் எவருமே இது ஒரு வெடிகுண்டு தாக்குதல் என்றோ பயங்கரவாத தாக்குதல் என்றோ நினைத்தது இல்லை. ஆனால் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்த போது சிறைச்சாலையில் இருந்த பிள்ளையான் மட்டும் தாக்குதல் சத்தம் கேட்ட மறுகணமே இது குண்டுவெடி தாக்குதல் என்று, வெடிகுண்டு தாக்குதல் என்று கண்டறிந்திருந்தார். ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்த ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக பிள்ளையான் இப்படி சாட்சியம் வழங்கியிருந்தார். ஆமா, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அன்னைக்கு ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை. அதனால பிஷப் அன்னைக்கு சிறைச்சாலைக்கு வருவார். அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பிஷப்புக்காக நாங்கள் காத்திருந்தோம். கடந்த 4 வருடங்களாக நான் சிறையில் இருப்பதால் ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் பிஷப் சிறைச்சாலைக்கு வருவார். அது மட்டும் இல்லாமல் புது வருடத்துக்கும், அதாவது ஜனவரி 1 கிறிஸ்மஸ் தினத்துக்கும் பிஷப் சிறைச்சாலைக்கு வருவார். சைவ சமயத்தை சார்ந்தவன் என்பதால் பெரிய வெள்ளி போன்ற பிரார்த்தனைகளில் நான் கலந்து கொள்றதில்ல. ஆனாலும் கூட பிஷப் சிறைச்சாலைக்கு வந்திருந்த 2 தடவைகளை என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி 2019 ஆண்டு பிஷப் வருகைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். வளமையாக நான் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றதுக்காக நான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. சத்தத்தோட கூடவே நான் சிறைச்சாலைக்குள்ள பலமான காற்று வீசினதையும் நான் உணர்ந்தேன். இந்த பலமான காற்று அந்த சத்தம்லாம் கேட்டதை வச்சு நான் இது எங்கேயோ குண்டு வெடிச்சிருக்குது, குண்டு வெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இருந்தாலும் கூட நான் பக்கத்தில் இருந்த என்னோட சிறைச்சாலைக்கு அருகில் இருந்த சிறை அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன், இது என்ன சத்தம்னு. அவங்க சொல்கிறாங்க, எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், இது டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்த சத்தம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருந்தா நெருப்பு பிடிச்சிருக்கணும் அல்லது தீ பிடிச்சிருக்கணும், அதுக்கு மேலதிகமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இது எதுவுமே நடக்கலை. இது எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்.
அப்போ நான் அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் நினச்சிக்கிறேன், ஓகே இன்னைக்கு பிஷப் வரமாட்டார் அப்படிங்கிறது அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிறேன். சத்தம் கேட்ட உடனேயே, பாதி சத்தம் கேட்ட உடனேயே அது ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் என தெரிந்து கொண்ட பிள்ளையான் அன்றைய தினம் பிஷப் வரமாட்டாரு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டாரு. அப்படி என்றால் தேவாலயத்துல தான் குண்டு தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு பிள்ளையான் தெரிந்து வைத்திருந்தாரா என்கிற சந்தேகம் எழுது. பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்கும்போது 2005ஆம் ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கு சம்பந்தமா 2015ஆம் ஆண்டு சிஐடி 4ஆம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 5 வருடங்களும் 40 நாட்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே பிள்ளையான் சிறைச்சாலையில் தான் இருந்திருக்கார். 2020ஆம் ஆண்டு தான் பிள்ளையான் வந்து பிணையில விடுதலை செய்யப்பட்டார். பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு ஒரு முக்கியமான குழுவினர் வர்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா, காத்தான்குடி அலியார் சந்தியில் 2017ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றது. ரவுப் மௌலவியின் ஆதரவாளர்களுக்கும் சஹ்ரான் ஆதரவாளர்களுக்கு இடையிலான ஒரு மோதல் சம்பவமாக அது இருந்துச்சு. இந்த மோதல் சம்பவத்தில் பலரை வந்து சஹ்ரான் குழுவினர் வந்து தாக்கி தலையும் வெட்டி ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த சம்பவம் இடம்பெற்றதால இந்த சம்பவத்துக்கு பின்னர், இந்த அலியார் சந்தியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கு பின்னர் சஹ்ரான் தப்பி ஓடிடுறாரு. சஹ்ரான் பற்றின எந்த தகவல்களும் இல்லை. ஆனால் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்த சஹ்ரானோட தந்தையான ஹாசிம், அது மட்டும் இல்லாமல் சஹ்ரானோட சகோதரரான ஷைனி மௌலவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 5 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தான் பிள்ளையானும் இருக்கிறாரு. இதே சிறைச்சாலைக்கு தான் சஹ்ரான் சகாக்களும் வர்றாங்க. பிள்ளையான் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக வழங்கின சாட்சியத்தில் இவங்களோட எப்படி பழகியிருந்தேன் அப்படிங்கிறதையும் பிள்ளையான் தெளிவாக சொல்கிறாரு. பிள்ளையாண்ட சாட்சியத்தின் படி பிள்ளையான் வந்து சஹ்ரான்ட சகாக்களோட, இந்த ஷைனி மௌலவி, சஹ்ரான்ட அப்பா அப்படியான அந்த குழுவோட நல்ல நெருக்கமாக பழகியிருக்காரு. இந்த நெருக்கம் எந்த அளவுக்கு அப்படின்னா, தங்களுக்கு இடையில புத்தகங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக பழகியிருக்கிறாங்க. ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையின் போது தங்களுக்கு இடையில பரிமாறிக்கொண்ட புத்தகங்களையும் பிள்ளையான் சமர்ப்பித்திருந்தாரு. பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்கும்போது, நான் மறுபடியும் சொல்றேன், பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்காரு. பிள்ளையானோட சகாக்களும் இருக்கிறாங்க. பிள்ளையானை சந்திக்க அசாத் மௌலானா அடிக்கடி சிறைச்சாலைக்கு வந்துட்டு போறாரு. அசாத் மௌலானா யார் அப்படின்னா, பிள்ளையானோட செயலாளராக இருந்தவர். 2011ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரையில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக ஹன்சில் அசாத் மௌலானா செயல்பட்டு இருக்கிறாரு. அசாத் மௌலானா ஆரம்பத்தில் பிள்ளையானிட ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்தாலுமே கூட பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அசாத் மௌலானா பிள்ளையாண்ட தனிப்பட்ட செயலாளராகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருக்கும்போது அசாத் மௌலானா அடிக்கடியே வந்து அவரை வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. ஈச தாக்குதல் குறித்து சேனல் 4 ஆவணப்படுத்திய வரும் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் இமாம் தலைமையில் ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்துச்சு. அசாத் மௌலானுக்கும் சஹ்ரான் குழுவுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு இமாம் விசாரணை குழு வந்து சந்தேகிப்பதோட, இதனால தான் இவங்க 2 பேர்த்துக்கும் அசாத் மௌலானா வந்து சஹ்ரான் குழுவோடு நெருங்கி பழகி இருந்த காரணத்தால தான் அசாத் மௌலானா இலங்கையை விட்டு தப்பியோட வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படிங்கிறதையும் இமாம் விசாரணை குழுவின் அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக இமாம் குழுவின் அறிக்கையின் 10வது பக்கத்தில் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன சொல்கிறேன், நான் வாசித்து காட்டுறேன். சஹ்ரானுக்கும் அசாத் மௌலானுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக பிள்ளையான் நினைக்கல. ஆனால் வெடிகுண்டு விபத்தொன்றில் காயமடைந்திருந்த சஹ்ரானின் இளைய சகோதரரான ரில்வானுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் ஷப்ராஸும் அசாத் மௌலானாவும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, மருதமுனை. இவங்க ஒரு ஊர்ல மட்டும் இல்லை, இவங்க காத்தான்குடியில் இருக்கும் போதும் தெஹிவலை எபனிசா வீதியில் இருக்கிற வீடுகளில் இருந்த போதும் கூட
அசாத் மௌலானாவும் வைத்தியர் சப்ராஸும் பக்கத்து வீட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் விசாரணைகளில் தெரிய வருது. இந்த இந்த வைத்தியர் அதாவது சப்ராஸ் வந்து நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு அசாத் மௌலானா உதவி செய்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தையும் இமாம் ஆணைக்குழுண்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அசாத் மௌலானா சஹ்ரானுடன் சேர்ந்து செயல்பட்டிருக்கலாம் என்று கூறுவது நியாயமானதாகும். இதுவே அவர் இலங்கையில் வாழ விரும்பாததற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தெளிவா இமாம் குழுவின் அறிக்கையில், விசாரணை குழுவின் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. வெளிநாட்டிலிருந்து ஒரு தடவை முகமது அலியார் மர்ஷுக் ரிலா என்பவர் வந்து வைத்தியர் சப்ராஸுக்கு 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 1:38 மணி அளவில் ஃபோன் பண்ணுறாரு. சப்ராஸ் யாருன்னா அசாத் மௌலானாவோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி இமாம் விசாரணை குழு தெரிய வருது. இந்த சப்ராஸுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் கால் பண்ணுறாங்க. கோல்படி என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் காயம்பட்டிருக்கிறாரு, அவரை பற்றி உங்களோட ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் சொல்லி முடிச்சதோட டாக்டர் சப்ராஸ்க்கு ஒரு 250 என்கிற இறுதி இலக்கத்தை கொண்ட தொலைபேசி இலக்கத்திலிருந்து வைத்தியர் சப்ராஸுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பேசின நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடிச்சிருச்சு, அதில் ஒருத்தர் காயம்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வைத்தியர் சப்ராஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, அவரோட காயம்பட்டவரோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனடியாக தொலைபேசியில் பேசினவரும் காயம்பட்ட நபரோட ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. ஃபோட்டோவை பார்த்த வைத்தியர் சப்ராஸ் உடனடியாக காயம்பட்ட நபரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காயம்பட்ட நபரை அனுமதிக்கிறாங்க. காயம்பட்ட நபர் யாருன்னா, சஹ்ரானோட இளைய தம்பியான ரில்வான் தான் காயம்பட்டிருக்காரு. உண்மைக்குமே ரில்வான் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவே செய்யலாம். ரில்வான் வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பொய்யான தகவல்களை வழங்கி தான் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். வைத்தியர் ஷப்ராஸுடன் இலங்கையிலிருந்து பேசின நபர், அதாவது ரில்வானோட ஃபோட்டோவை அனுப்பின நபர் யாருங்கிற தகவல் இதுவரையும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்படவில்லை. வைத்தியர் சப்ராஸும் மர்சுக் ரிலாவும் அதாவது மர்சுக் ரிலான்னு சொல்கிறது வந்து வெளிநாட்டிலிருந்து வைத்தியர் சப்ராஸோட பேசின நபர். இவங்க 2 பேருமே பாடசாலை காலத்திலிருந்தே நண்பர்கள், ஒரே பாடசாலை. 2018ஆம் ஆண்டு, முக்கியமான விஷயம், 2018ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்திருந்த ரிலா வைத்தியர் சப்ராஸை போயிட்டு சந்திக்கிறார். இந்த சந்திப்பு எங்கே நடைபெற்றுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சப்ராஸ்க்கு வந்து ஒரு கொழும்புல ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த கொழும்புல உள்ள வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, அசாத் மௌலானாட வீட்டுக்கு பக்கத்தில், தெஹிவலையில் எபனிசா வீதியில் இருக்கிற அசாத் மௌலானா வீட்டுக்கு பக்கத்தில் தான் வைத்தியர் சப்ராஸோட வீடும் இருக்குது. இந்த வீட்டில் வச்சு தான் ரிலா போயிட்டு வைத்தியரை சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பில் சஹ்ரானும் சஹ்ரானோட 3 நபர்களும் இருந்ததா ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளில் தெரிய வந்திருந்துச்சு. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த சந்திப்பு நடைபெறுது. 2019ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வந்து டாக்டர் சப்ராஸ் வந்து ஃபாரின் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு. மறுபடியும் மார்ச் 16ஆம் தேதி, அதே ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி நாட்டுக்கு வர்றாரு. இவர் வெளிநாட்டில் இருந்த அந்த காலப்பகுதியில் ரில்வான் தொடர்பில், அதாவது காயம்பட்ட ரில்வான் தொடர்பில் தனது ஃபோனுக்கு வந்த மெசேஜ், படங்கள் எல்லாத்தையுமே டிலீட் செய்திருக்கிறார். இது தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரித்த போது, அவரோட கேள்வி கேட்ட போது, என்னோடய ஃபோனில் வந்து மெமரி வந்து ஃபுல் ஆகிடுச்சு, என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கும்போது எனக்கு மெமரி ஃபுல் ஆகிடுச்சு, அதனால நான் இந்த ஃபோட்டோஸுங்களை அழிச்சேன் அப்படின்னு சொல்லி, டிலீட் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற இந்த சந்திப்பு தொடர்பிலும், சஹ்ரானுக்கும் வைத்தியர் சப்ராஸுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பிலும் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துச்சு. சஹ்ரானோட 3 பேர் வந்து என்னோட வீட்டில் தான், கொழும்புல இருக்க என்னோட வீட்டில் தான் சந்திச்சதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். கொழும்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெஹிவலை அசாத் மௌலானாவோட பிள்ளையானோட செயலாளரான, அதுதான் ரொம்ப முக்கியம், பிள்ளையானோட செயலாளரான அசாத் மௌலானாவின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டில் வச்சு தான் இவர் சஹ்ரானை வந்து வைத்தியர் சப்ராஸ் சந்திக்கிறாரு.
2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சஹ்ரான் கொழும்புல வைத்தியரை சந்தித்தமைக்கான தெளிவான ஆதாரங்கள் இருந்துமே கூட 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல கடல் வழியா இந்தியாவுக்கு சென்றிருந்த சஹ்ரான் இந்தியாவிலேயே இருந்தாரு அப்படிங்கிற தகவலை இராணுவ புலனாய்வு பிரிவின் அப்போ முன்னாள் பணிப்பாளராக இருந்த சூலா கொடித்துவுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக தெரிவிச்சிருந்தாரு. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சஹ்ரான் இந்தியாவிலேயே தங்கியிருந்ததா இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சொன்னாலுமே கூட சிஐடி விசாரணைகளில் அது தொடர்பான சஹ்ரான் அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டில் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்படலை. ஒருவேளை கொழும்புல சஹ்ரான் முக்கியமான நபர்களை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை, அல்லது கொழும்பில் முக்கியமான இடங்களுக்கு சஹ்ரான் சென்றிருக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சூலா கொடித்துவுக்கு இப்படியான தகவலை, அதாவது அவர் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் சஹ்ரான் வந்து இந்தியாவில் இருந்தார் அப்படிங்கிற தகவலை சொன்னாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இது தொடர்பான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இமாம் விசாரணை குழுவின் அறிக்கையின்படி வைத்தியர் சப்ராஸ் வெளிநாடு செல்ல அசாத் மௌலானா உதவி செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகளில் வைத்தியர் சப்ராஸுக்கும் சஹ்ரானுக்கும் இருந்த தொடர்புகள் பற்றின தெளிவான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு பார்க்கும்போது சேனல் 4 தொலைக்காட்சியில் அசாத் மௌலானா பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கும் பிள்ளையான் மட்டுமல்ல கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருப்பது தெளிவாகிறது. சேனல் 4 ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய சேனல் 4 ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா முன்வைக்கும் மற்றொரு குற்றச்சாட்டு தான் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில் தனக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்த அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தன்னை தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு போய் அங்கிருந்த ஜமீலை அழைத்து செல்லுமாறு சொல்லியிருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டு வெடிக்காத நிலையில் காலை 8:51 மணியிலிருந்து 8:54 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் ஜமீலுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருது. இதனைத் தொடர்ந்து ஜமீல் வந்து இந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து ஜமீல் வந்து தாஜ் சமுத்ரா ஹோட்டல்லேருந்து தெஹிவலை எபனிசா பள்ளிக்கு போகிறாரு. கொழும்புலேருந்து தெஹிவலைக்கு போகிற வழியில் ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஆனால் ஜமீல் ஏன் எபனிசா வீதியில் இருக்கிற, அதாவது தெஹிவலை எபனிசா வீதியில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போனார் அப்படிங்கிறது சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தெஹிவலை எபனிசா வீதியில் தான் அசாத் மௌலானா வீடும் இருக்கிறது, வைத்தியர் சப்ராஸோட வீடும் இருக்குது. அதனால தான் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்லேருந்து ஜமீலும் எபனிசா பள்ளிக்கு போனாரா அப்படிங்கிற சந்தேகம் காணப்படுது. தெஹிவலை எபனிசா பள்ளிக்கு போன ஜமீல் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் அங்கே இருக்கிறாரு. ஜமீல் நீண்ட நேரமாக அங்கே இருக்கிறத பார்த்து சிலர் ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஜமீல் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வர்றதுக்கு இருக்கிறாரு, அவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போது ஜமீல் கையில் அங்கேருந்தவங்க அவதானிச்சதுபடி அந்த பள்ளிவாசலோட மௌலவி என்ன சொல்கிறாருன்னா, ஜமீல் கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஆணைக்குழுவோட விசாரணையில் அந்த மௌலவியும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனாலுமே கூட கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் எபனிசா பள்ளியிலேருந்து வெளியில் வந்த ஜமீலை ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாரு, தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியான மரிக்கார் முகமட் அமீர் என்பவர் வந்து சோதனை செய்கிறாரு. இந்த சோதனை பற்றி ஜமீலை தான் சந்தித்தது பற்றி அமீர் வந்து ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் வழங்கியிருக்கிறார். அந்த சாட்சியத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜமீல் கையில் ஃபோன் இல்லை, நான் ஜமீலை நல்லாவே பரிசோதனை செய்து பார்த்தேன், ஆனால் ஜமீல் கையில் ஃபோன் இல்லை
அப்படியாக இருந்தால் ஜமீல் வந்து தாஜ் சமுத்ராவிலிருந்து தாஜ் சமுத்ரா ஹோட்டல்லேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஜமீல் கையில் ஃபோன் இருக்குது. ஜமீல் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பில் பேசுகிறாரு. பேசின பிறகு தான் ஜமீல் வந்து தெஹிவல பக்கம் போகிறாரு. தெஹிவல எபனிசா பள்ளிக்குள்ளே இருக்கும் போதும் ஜமீல் கையில் தொலைபேசி இருந்ததை பலர் பார்த்துருக்குறாங்க. ஜனாதிபதி ஆணைக்குழுவில், குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது சம்பந்தமான வீடியோ, எபனிசா பள்ளியின் சிசிடிவி வீடியோஸ் வந்து பரிசோதிக்கப்பட்டிருந்துச்சு. இதன் போதும் தெரிய வருது, எபனிசா பள்ளிக்குள்ளே இருக்கும்போது ஜமீல் வந்து தன்னுடைய கையில் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருந்துருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அமீர் சொல்றது படி பார்க்கும்போது எபனிசா பள்ளியிலிருந்து வெளியில் வரும்போது ஜமீல் கையில் ஃபோன் இல்லை. அப்படியாக இருந்தால் 3 மணித்தியாலங்களுக்குள் ஜமீல் கையில் இருந்த ஃபோனுக்கு என்ன நடந்தது? ஒருவேளை அசாத் மௌலானா அல்லது அசாத் மௌலானாவின் பிரதிநிதிகள் ஜமீலிடமிருந்து ஃபோனை எடுத்து சென்றார்களா என்பது பற்றி விசாரிக்கப்பட வேண்டும். இந்த வீடியோவின் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அப்போதிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கிறார். இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்குள்ளேயே சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று பிள்ளையான் வந்து இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோட கடித தலைப்பில் தான் இந்த கடிதம் வந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்புகிறாரு. அதுவும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அனுப்புகிறாரு. அந்த டைம் இந்த விசாரணை நடைபெறும் போது பிள்ளையான் வந்து சிறைச்சாலையிலே இருக்கிறாரு. சிறைச்சாலையிலிருந்து இவர் அனுப்புகிற கடிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தாக்குதலோட தொடர்புப்பட்ட பல பேருடைய தகவல்களை பிள்ளையான் வந்து வெளியிட்டாரு. குறிப்பாக இந்த கடிதத்தோட பிள்ளையான் வந்து பல ஆவணங்களையும் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. அந்த ஆவணங்களில் காத்தான்குடியில் இருந்த தௌஹீத் ஜமாத் அமைப்பு பற்றியும், அசாத் மௌலானா பற்றியும், மில்வான் வைத்திய ஷப்ராஸ் பற்றின பல தகவல்களை ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்குறாரு. இது மட்டும் இல்லை, இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டோட அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வரைஞ்சி சிங்கள மொழியில தான் இந்த ஆவணங்கள் எல்லாமே, கடிதம் வந்து தமிழ் மொழியில இருந்தாலும் கடிதத்தோட இணைக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே சிங்கள மொழியில தான் இருக்குது. இந்த வெடிகுண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வரைஞ்சி தெளிவாகவே ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு வழங்குறாரு. ராஜபக்ச அணியினர் சொல்வது போல பிள்ளையான் தாக்குதல் நடக்கும் போது சிறைச்சாலையில் இருந்தார், அவர் ஒரு அப்பாவி என்றால் சிறைச்சாலையில் இருந்த பிள்ளையானுக்கு இத்தனை தகவல்கள் தெரிந்திருந்தது எப்படி? குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது எப்படி சிங்கள மொழியில் இத்தனை தகவல்களை நீங்கள் வந்து எழுதி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளையான்ட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ பிள்ளையான் சொல்றாரு, சிறைச்சாலையில் சிங்கள மொழி தெரிந்த ஒருவரோட உதவியை பெற்று தான் நான் இந்த தகவல்கள் எல்லாம் எழுதி அனுப்பி வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ISIS பயங்கரவாதிகளுடன் தொடர்பு படுத்துவதற்காக பிள்ளையான் இந்த வேலைகளை செய்தாரா, அல்லது முன்கூட்டி இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது, நடந்த உடனே நீங்க இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது தொடர்பில் விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும். கூடவே அந்த ஆவணத்துல இறுதி பக்கத்துல, பிள்ளையார் அனுப்பின ஆவணத்துல இறுதி பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு அமைப்புகளை பலவீனப்படுத்தினதால தான் இந்த குண்டு வெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றது. உண்மையிலேயே கோட்டாபாய ராஜபக்ச போன்ற ஒருத்தர், அதாவது மறைமுகமாக சொல்ற கோட்டாபாய ராஜபக்ச இருந்திருந்தா இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் அந்த ஆவணங்களோட பிள்ளையான் வந்து சொல்றாரு. ஈஸ்டர் தாக்குதலை ISIS பயங்கரவாதிகளின் தலையில் கட்டுவதற்காக, அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு பின்னாடியும் அவர்கள் தான் இருந்தார்கள் என்று நாட்டு மக்களை நம்ப வைப்பதற்காக அல்லது விசாரணையாளர்களை நம்ப வைப்பதற்காக பிள்ளையான் இப்படி செயற்பட்டாரா? அது மட்டுமல்லாமல் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்த போது அவரை சந்தித்த நபர்கள் பற்றிய
முழுமையான விசாரணைகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. அவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புபட்ட பல முக்கியமான தகவல்கள் வெளிவரும்.